ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி தான். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கோங்க ஒரு துணி வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில். அது ஹீட் ஆகட்டும். கடாய் சூடானோன்னே இதில் கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம நல்லா வறுக்க போகிறோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன். இந்த வெறும் கடுகாக எடுத்தாலும் சரி, கடுகு உளுந்தோடு சேர்ந்து எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடுகுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், இதுதாங்க அளவு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த கலரும் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. ஊறுகான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்க போகிறோம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி மூடி போட்டு வேக விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெங்களூர் தக்காளியாக எடுத்தீங்க அப்படின்னா புளிப்பு அதில் கம்மியாக இருக்கும். அப்போ புளி அதிகமாக சேர்க்கணும். இது நாட்டு தக்காளின்றதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். ஏன்னா இதுலேயே புளிப்பு அதிகமாக இருக்கும் இந்த தக்காளியில். அதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த எண்ணெயிலேயே வதங்கி இந்த தக்காளி நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். இப்போ இதை ஆற வச்சுருங்க. இதையும் நம்ம மிக்சியில் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ ஒரு சுத்தமான கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளியும் புளியும் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேஸ்ட்டாக அரைச்சிருந்தோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வேகணும். இப்போ அந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இல்லை 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த உப்புனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இது நல்லா வெந்து சுண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த வெல்லம் சேர்த்தோன்னே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்து இந்த மாதிரி சுண்டி வரணுங்க. எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த தக்காளி ஊறுகாவை நம்ம 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லெண்ணெய் இதுக்கு மேலே லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க மேலே. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஒரு 5 நாள் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம், ஒரு 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும், நீங்கள் கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.